வணக்கம் மக்களே, நீங்க பார்க்கிறது தி லோன் வுல்ஃப் சேனல். நான் எஸ்கே. இன்னைக்கு நம்ம அமேசான் பிரைம்காக சாட்டிரிக்கல் சூப்பர் ஹீரோ டெலிவிஷன் சீரீஸா உருவாக்கப்பட்ட த பாய்ஸ் சீரீஸோட சீசன் 2 எபிசோட் 7ஓட முழு கதை விளக்கத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் எபிசோட்ஸோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. போன எபிசோட்ல பாய்ஸ் சேஜ் க்ரோவ் சென்டருக்கு போனாங்க. அங்க வாக் பெர்ஃபெக்ட்டான காம்பவுண்ட் V கண்டுபிடிக்க பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸை ஹியூமன் சப்ஜெக்ட்ஸ் மேல பண்ணிட்டு இருந்தாங்க. பாய்ஸ் லேம்ப் லைட்டரை பார்த்துட்டு அட்டாக் பண்ண பார்க்க அந்த இடத்துல இருந்த பேஷண்ட்ஸ்லாம் அதே நேரம் தப்பிச்சு அந்த இடத்தை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லேம்ப் லைட்டர் அண்ட் பாய்ஸ் ஒன்னா சேர்ந்து சேஜ் க்ரோவ் சென்டர்ல இருந்து தப்பிச்சிட்டாங்க. புச்சர் அடிப்பட்ட ஹியூவியை கஷ்டப்பட்டு காப்பாத்தி கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவனோட உயிரை காப்பாத்திட்டான். ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட் அவளை பத்தின எல்லா உண்மையும் ஹோம்லேண்டர்ட்ட சொல்லிட்டா. இதான் போன எபிசோட்ல நடந்தது. சரி வாங்க இப்ப நம்ம த பாய்ஸ் சீரிஸோட சீசன் 2 எபிசோட் 7 முழு கதை விளக்கத்தை பார்க்கலாம். நார்மலா ஒரு வேலைக்கு போயிட்டு டெய்லி ரொட்டீன்ல நார்மலான ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்க ஒரு பையன் இருக்கான். ரீசெண்டா சூப்பர் ஹீரோ சூப்பர் டெரரிஸ்ட பத்தி பேசுறது மட்டும்தான் அவனை சுத்தி ஓடிக்கிட்டே இருக்கு. டெய்லி அவன் போற கடைக்கு போறான். அங்க கடையில வேலை செய்யற பையனோட கண்ணு சூரிய வெளிச்சம் பட்டு லைட்டா மின்னுது. அதை பார்த்த இவனும் ஒரு சூப்பர் டெரரிஸ்ட்னு நினைச்சுக்கிறான். அவனை சுத்தி ஓடிக்கிட்டு இருக்க சூப்பர் டெரரிஸ்ட் நியூஸ் எல்லாம் பார்த்து பயத்துல இருந்த இவன் அடுத்த நாள் ஒரு கன்னை எடுத்துட்டு போய் அந்த கடையில வேலை பார்க்கிற பையனை சுட்டு கொன்னுறான். அப்புறம் தான் இவனுக்கு அவனும் ஒரு நார்மல் ஹியூமன் தான் தெரியுது. லேம்ப் லைட்டர் சேஜ் க்ரோவ் சென்டர் பத்தின எல்லா உண்மையவும் விக்டோரியா நியூமன்ட்ட இப்ப சொல்லிட்டு இருக்கான். அவன் அதெல்லாம் வந்து கோர்ட்ல சொல்லவும் இப்ப தயாரா இருக்கான். விக்டோரியாவை அங்க வர வச்சது மேலரி தான். சூப்ஸோட ஆட்டத்தை தடுக்க சூப்ஸை எதிர்க்கிற கவர்மெண்ட் பீப்புள்ஸோட சப்போர்ட்டும் வேணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. புச்சருக்கு விக்டோரியா மேல சுத்தமா நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவங்க ஒரு காங்கிரஸ் உமன், அதாவது அரசியல்வாதி. விக்டோரியா சேஜ் க்ரோவ் சென்டர்ல நடந்ததை வச்சு வாக்ட லைட்டா கார்னர் பண்ணலாம், அவ்வளவுதான். அதே மாதிரி நடந்ததை ப்ரூவ் பண்ண மட்டும்தான் லேம்ப் லைட்டர் யூஸ் ஆகும். ஆனா வாக்ட மொத்தமா காலி பண்ண இன்னும் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ்லாம் வேணும்னு சொல்றா. மேலரி அண்ட் புச்சர்ட்ட அதுக்கும் ஒரு பிளான் இருக்கு. ஆனா என்ன பிளான் அவங்க விக்டோரியாட்ட சொல்லல. டோனா ரொம்ப நாளா தொடர்ந்து ஆனியை மீட் பண்ணி பேசணும்னு கேட்டுக்கிட்டே இருந்ததால ஆனியும் மீட் பண்ண ஒத்துக்கிட்டா. ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணிக்கிறாங்க. டோனாக்கு அவங்க பண்ணது தப்புன்னு நல்லா புரியுது. ஆனா அவங்களால அவங்க பொண்ணு கிட்ட பேசாம இருக்கவே முடியல. அதான் எப்படியாவது அவங்க பொண்ணை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டோனா வாக்ட யதார்த்தமா ஆனியை மீட் பண்ண போறத சொல்லிட்டு வந்துட்டாங்க. அதனால ஆனி மாட்டிக்கிட்டா. வாக்ட் செக்யூரிட்டிஸ் திடீர்னு அந்த இடத்தை அட்டாக் பண்றாங்க. கடைசியா பிளாக் நாயரும் வந்து ஆனியை அடிச்சு போட்டுட்டான். விக்டோரியா மேலரி வீட்ல இருந்து கிளம்புறாங்க. மேலரி பிரெஞ்சிய விக்டோரியா பாதுகாப்புக்காக அவ கூடவே இருக்க அனுப்புறாங்க. புச்சர் ஹியூவிட்ட லேம்ப் லைட்டரை பாத்துக்க சொல்லிட்டு கிளம்புறான். புச்சருக்கு அப்போ ஒரு கால் வருது. அதுல பேசினது புச்சரோட அம்மா கானி புச்சர். கானி வில்லியம் புச்சரோட அப்பா இறந்துட்டதா சொல்லி உடனே வில்லியமை மீட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனிய வாக்ட் ஒரு இருட்டு ரூம்ல லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா அப்பதான் ஆனியால எந்த லைட் எனர்ஜியையும் அப்சர்வ் பண்ணி அட்டாக் பண்ண முடியாது. லேம்ப் லைட்டர் டிவிடி பிளேயர்ல சூப்பர் ஹீரோஸோட பரோடி செக்ஸ் வீடியோஸ் போட்டு பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அதெல்லாம் இவ்வளவு ஓபனா ஹியூவியால பார்க்க முடியல. ஹோம்லேண்டர் அண்ட் ஸ்டார்ம் ஃப்ரண்ட் மக்கள் முன்னாடி வந்து பேசிட்டு இருக்காங்க. அங்க இருக்க மக்கள் எல்லாருமே ஹோம்லேண்டர் அண்ட் ஸ்டார்ம் ஃப்ரண்ட்க்கு சப்போர்ட் பண்றவங்க தான். ரெண்டு பேரும் சேர்ந்து மத்த நாட்டை சேர்ந்த சூப்பர் டெரரிஸ்ட்லாம் நம்ம நாட்டை அழிக்க பாக்குறாங்க. அதுக்கு த 7ஓட மெம்பரா இருந்த ஸ்டார்லைட்டை ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்கா. அதனால அவளை இப்ப நாங்க கேப்சர் பண்ணிட்டோம்னு சொல்றாங்க. இதெல்லாம் நியூஸ்ல ஓடுது. அந்த நியூஸை ஹியூவியும் பார்த்துட்டான். லேம்ப் லைட்டர் இன்னும் ஸ்டார்லைட் உயிரோட இருந்தா வாக் டவர்ல இருக்க ஸ்பெஷல் செல்ஸ்ல தான் அவ அடைக்கப்பட்டு இருப்பான்னு சொல்றான். ஹியூவி ஸ்டார்லைட்டை காப்பாற்ற முடிவு பண்ணிட்டான். அதுக்காக லேம்ப் லைட்டர்ட்ட ஹெல்ப் கேட்கிறான். முதல்ல அவன் யோசிச்சாலும் அப்புறமா ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிட்டான். புச்சர் அவனோட அம்மா கானி புச்சரை வந்து மீட் பண்றான். கானி வில்லியமோட அப்பா இறந்துட்டதா சொல்லி தான் அவனை அங்க வர வச்சாங்க. ஆனா அங்க பார்த்தா அவரு உயிரோட தான் இருக்காரு. வில்லியம் புச்சர் பயங்கரமா டென்ஷன் ஆகி கிளம்ப போறான். அப்ப கானி சாம் புச்சருக்கு கேன்சர் இருக்குன்னு சீக்கிரமா அவர் இறந்துடுவாருன்னு சொல்றாங்க. அப்புறம் வில்லியம் அவனோட மனசை மாத்திக்கிட்டு போய் சாம் புச்சர்ட்ட பேசுறான். வில்லியம்க்கு சுத்தமா சாம பிடிக்காது. அதுக்கு எக்கச்சக்க காரணம் இருக்கு. அதுல முக்கியமான காரணம்
வில்லியமோட சின்ன வயசுல இருந்தே சாம் அவன்கிட்ட ரொம்ப ரொம்ப கடுமையா தான் நடந்துப்பான். வில்லியம் அவனோட பிரதர் லெனி இறந்ததுக்கு காரணமே சாம் தான் நினைக்கிறான். சாம், இந்த கொடூரமான உலகத்துல நீங்க சர்வை பண்ண உங்களை ஸ்ட்ராங்கா வளர்க்க ஆசைப்பட்டேன், அதான் ரொம்ப கடுமையா உங்க ரெண்டு பேருக்கிட்டயுமே நடந்துகிட்டேன். நீ இன்னைக்கு இவ்வளவு டஃபா ஸ்ட்ராங்கா இருக்கன்னா அதுக்கு நான் தான் காரணம். ஆனா லெனி உன்ன மாதிரி இல்ல, அவன் அப்படி பண்ணிப்பான்னு நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. வில்லியமால சாம மன்னிக்க முடியல. அப்ப சாம், உன்னாலதான் லெனி இறந்தா, நீ அவனை ப்ரொடெக்ட் பண்ணி கடைசியா சோர்ந்து போய் SASல ஜாயின் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஓடிட்ட. நீ போனதால தான் லெனி இன்னும் பயந்து கன்னை எடுத்து அவன் வாயில வச்சு ஷூட் பண்ணிக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொல்றாரு. வில்லியம் கடுப்பாகி சாம் அடிக்கிறான். அப்புறம் வில்லியம் அவனை அங்கேயே விட்டுட்டு கிளம்பிட்டான். ஸ்டாம் ஃப்ரெண்ட் அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க ஒரு குழந்தைய பாக்குறா. அப்ப அவளுக்கு இறந்து போன அவளோட பொண்ணு ஞாபகம் வந்துட்டு, அப்ப ஹோம்லேண்டருக்கும் அவனோட பையன் ரேயன் ஞாபகம் வந்து அவனை ஸ்டாம் ஃப்ரெண்ட காட்ட முடிவு பண்றான். உடனே ரெண்டு பேரும் கிளம்பி ரேயன் அண்ட் பெக்கா இருக்க இடத்துக்கு வந்துட்டாங்க. ஹோம்லேண்டர் ரேயன்ட்ட கடைசியா அவனை கீழே தள்ளி விட்டதுக்கு மன்னிப்பு கேட்க அதை ரேயனும் ஏத்துக்கிட்டான். ஹோம்லேண்டர் ஸ்டாம் ஃப்ரெண்ட அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லி ரேயனுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். பெக்காக்கு அங்க நடக்கிறதெல்லாம் பாக்குறப்ப பயங்கர கடுப்பா இருக்கு. ஆனா ஒன்னும் சொல்லவும் முடியல. எலினா மேவ்ட்ட வந்து கொஞ்ச நாளைக்கு அவளோட சிஸ்டர் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்றா. ஏன்னா எலினாவால ஃபிளைட் வீடியோவை பார்த்ததுல இருந்து நிம்மதியா தூங்க கூட முடியல. நடந்ததுக்கு எலினா மேவ பிளேம் பண்ணல, இருந்தாலும் அவளால அப்படி நடந்ததெல்லாம் பார்த்துட்டு நிம்மதியா இருக்க முடியல. மேவ் அதெல்லாம் கேட்டதும் பயங்கர டென்ஷனா நடந்துக்கிறா. மேலரி அண்ட் எம்எம் இப்ப டாக்டர் ஓகல்பாம பார்க்க தான் வந்திருக்காங்க. மேலரி ஓகல்பாம்ட்ட வந்து வாக்ட் எல்லை மீறி போயிட்டு இருக்கு, அது உனக்கும் தெரியும். இப்ப வாக்ட தடுக்க உன்னால தான் முடியும், அதுக்கு நீ வந்து கோர்ட்ல வாக்ட பத்தின உண்மையெல்லாம் சொல்லணும்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகல்பாம் இப்ப இருக்க நிலைமையில வாக்ட எதிர்க்க தயாரா தான் இருக்கான். ஆனா அவனுக்கு ஒரு பொண்ணு, ரெண்டு பசங்களாம் இருக்காங்க. அவங்கள வாக்ட் என்ன வேணாலும் பண்ணிடலாம்னு சொல்லி மேலரி கேட்ட ஹெல்ப்பை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டான். எம்எம் புச்சருக்கு கால் பண்ணி ஓகல்பாம் பிளான் சொதப்பிக்கிச்சுன்னு சொல்றான். புச்சர் இனிமேல் அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிடுறான். பிரெஞ்சி விக்டோரியாவை தூரத்துல இருந்து கவனிச்சுட்டே இருக்கான். இப்ப பிரெஞ்சி அண்ட் கிமிக்கோ தனியா இருக்காங்க. அதனால ரெண்டு பேருமே அவங்கள பத்தி அதிகமா பர்சனலா சந்தோஷமா பேசிக்கிறாங்க. கிமிக்கோ இப்ப அவளோட சைன் லாங்குவேஜ பிரெஞ்சிக்கும் கத்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டா. சர்ச் ஆஃப் த கலெக்டிவோட லீடர் ஆலஸ்டர் அடானாக்கு இன்னைக்கு பர்த்டே, அதுக்காக பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கு. அங்கதான் ஏர் ட்ரெயினும் டீப்பும் கூட இருக்காங்க. ஆலஸ்டருக்கு ஸ்டான் எகர் கூட நெக்ஸ்ட் வீக் ஒரு மீட்டிங் இருக்கு. ஏன்னா வாக்ட் இப்ப அதிகமான ப்ராப்ளமை ஃபேஸ் பண்றாங்க. அதனால சர்ச்சோட சப்போர்ட் அவங்களுக்கு தேவைப்படுது. ஆலஸ்டர் இந்த சான்ஸை பயன்படுத்தி ஏர் ட்ரெயின் அண்ட் டீப்பை த 7 மறுபடியும் அனுப்பிடுறேன்னு சொல்றான். ஆலஸ்டர் ஈகிள் த ஆர்ச்சர் கூட இனிமேல் சர்ச் மெம்பர்ஸ் எல்லாம் கான்டாக்ட்ல இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டான். ஏன்னா ஈகிள் இப்ப சர்ச் அவனை ஏமாத்திட்டு பல பேரை ஏமாத்திக்கிட்டு இருக்குன்ற மாதிரில இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். லாம்ப்லைட்டர் அவனுக்கு தெரிஞ்ச சீக்ரெட்டான வழியா ஹியூவிய வாக் டவருக்குள்ள கூப்பிட்டு போறான். இன்னும் லாம்ப்லைட்டரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வாக்ல ஒர்க் ஆகுது. அதை யூஸ் பண்ணி ரெண்டு பேரும் உள்ள போயிட்டாங்க. ஆஷ்லி மேவ பாக்குறதுக்காக வரா. பார்த்தா அங்க மேவ் பயங்கர போதையில ஒரு பையன் கூட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. இப்ப ஆஷ்லிக்கு மேவன் எலினாவை அமெரிக்காவோட ஃபேவரட் லெஸ்பியன் கப்புள்ஸா பிராண்டிங் பண்ணதுலாம் என்ன ஆக போதோன்னு கவலையா இருக்கு. மேவ் பயங்கர வருத்தத்தோட ஒரு வாட்டியாவது மனுஷியா நடந்துக்கோன்னு சொல்ல ஆஷ்லியும் கிளம்பிட்டா. ஸ்டாம் ஃப்ரெண்ட்க்கு எப்படி குழந்தைங்களுக்கு எல்லாம் பிடிச்ச மாதிரி பேசுறதுன்னு நல்லா தெரியுது. ஸ்டாம் ஃப்ரெண்ட் ரேயனுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் பேசுறா. ஹோம்லேண்டரையுமே அவனுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் நடந்துக்க வைக்கிறா. பெக்காக்கு அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னு நல்லா புரியுது. அதனால ஹோம்லேண்டர்ட்ட தனியா பேச கூப்பிட்டு போறா. பெக்கா, நீ லேப்ல வளர்க்கப்பட்ட, ஆனா ரேயன் அம்மா கூட வளர்றான், அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு உனக்கு நல்லா புரியும். அதனால ரேயனை என்னோட இஷ்டத்துக்கு வளர்க்க விடுன்னு கெஞ்சி கேக்குறா. அதுக்கு ஹோம்லேண்டருமே ஒத்துக்கிட்டான். வில்லியம் புச்சர் இப்ப ஓகல்பாம பாக்குறதுக்காக வந்திருக்கான். புச்சர் வந்து மேலரி மாதிரி சாஃப்டாலாம் பேசல. அவன் ஓகல்பாம் கிட்ட கோர்ட்ல வந்து வாக்ட பத்தின எல்லா உண்மையவும் சொல்லலன்னா உன்னோட பொண்ணு, உன்னோட பசங்க, அப்புறம் உன்னோட பேர பசங்க எல்லாரையுமே கொடூரமா கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டுறான். ஓகல்பாம்க்கு கண்டிப்பா புச்சர் பண்ணிடுவான்னு தெரியும். அதனால புச்சர் சொல்ற மாதிரியே பண்ண ஒத்துக்கிட்டான். லாம்ப்லைட்டர் அண்ட் ஹியூவி அங்க இங்கன்னு சுத்தி கடைசியா த 7 கான்ஃபரன்ஸ் ரூம்ட்ட வந்துட்டாங்க. லாம்ப்லைட்டர் அங்க வந்ததும் அவன் பண்ண எல்லா தப்பையும் நினைச்சு வருத்தப்பட்டு அவனே எரிச்சுக்கிட்டான். ஹியூவிக்கு அப்ப என்ன பண்றதுனே தெரியல. ஃபயர் அலாரம் பில்டிங் ஃபுல்லா அடிக்குது. அப்ப ஸ்டார்லைட் இருக்க ரூம்லயுமே டேஞ்சர் லைட் எரியுது. அதை அப்சர்வ் பண்ணி டோரை பிளாஸ்ட் பண்ணிட்டு ஸ்டார்லைட் தப்பிச்சிட்டா. லாம்ப்லைட்டர் சுத்தமா எரிஞ்சு இறந்துட்டான். ஹியூவி லாம்ப்லைட்டரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தேவைப்படும்னு ஒரு பாட்டில உடைச்சி எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவனோட கையை மட்டும் வெட்டி தனியா
எடுத்துக்கிட்டான். ஸ்டார்லைட்டை பிளாக் நாயர் கண்டுபிடிச்சு வந்து அவள்கிட்ட சண்டை போடுறான். ஸ்டார்லைட்டால பிளாக் நாயரை சமாளிக்கவே முடியல. பிளாக் நாயர் அவளோட கழுத்தை நெரிச்சு அவளை கொல்ல போறான். அப்ப மேவ் அங்க வந்து ஸ்டார்லைட்டை காப்பாத்திட்டா. மேவ் பிளாக் நாயர் வாயில ஆல்மண்ட் சாக்லேட்டை சொருகிட்டா. ஏன்னா பிளாக் நாயருக்கு நட் அலர்ஜி இருக்கு. ஹியூவி ஒரு செல்ல கண்டுபிடிச்சு லேம்ப்லைட்டர் கையை யூஸ் பண்ணி டோரை ஓபன் பண்றான். பார்த்தா அதுலதான் ஆனி அம்மா டோனா இருக்காங்க. ஹியூவி அவங்கள காப்பாத்தி கூப்பிட்டு போறான். அப்ப ஆனியவும் வழியிலேயே மீட் பண்றான். எல்லாரும் அங்க ஒன்னா சேர்ந்துட்டாங்க. ரேயன் திடீர்னு பெக்கா கிட்ட கோவமா நடந்துக்கிறான். என்னன்னு பார்த்தா ஹோம்லேண்டர் அண்ட் ஸ்டார்ம்ஃப்ரண்ட் ரேயன் பத்தின எல்லா உண்மையவும் அவன்கிட்ட சொல்லிட்டாங்க. அதோட அவங்க நெய்பர்ஸ் அந்த மொத்த ஏரியா எல்லாமே ஃபேக்னு அவன்கிட்ட காட்டிட்டாங்க. ரேயன் அவங்க அம்மா கிட்ட கோச்சிக்கிட்டு ஹோம்லேண்டர் அண்ட் ஸ்டார்ம்ஃப்ரண்டோட சேர்ந்து கிளம்பிட்டான். மேலரி புச்சருக்கு கால் பண்ணி லேம்ப்லைட்டர் இறந்துட்டதை சொல்றாங்க. அப்ப புச்சர் அந்த விட்னஸ் ப்ராப்ளமை நான் இப்ப சரி பண்ணிட்டேன்னு சொல்றான். புச்சர் அவங்க அம்மா கோனியை வந்து மீட் பண்றான். கோனி சாம் அண்ட் வில்லியமை மீட் பண்ண வச்சதுக்கான காரணம் சாம் அவரோட பையனை கடைசியா பார்க்க ஆசைப்பட்டதால இல்ல. புச்சர் கொஞ்ச நாளா கொஞ்சம் கொஞ்சமா அவனோட அப்பா சாம் மாதிரியே மாறிக்கிட்டு இருக்கான். அதை காணியுமே நோட் பண்ணிருக்காங்க. சாம் இப்ப இருக்க நிலைமையை காட்டுனா வில்லியம் அவனோட கேரக்டரை மாத்திப்பான்னு வில்லியம்காக தான் அந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணாங்க. கடைசியா காணி புச்சரை கட்டி பிடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க. ஈகிள் தி ஆர்ச்சர் அவன் வேட்டையாடின மானோட ட்ரெஸ்ஸை அவனோட ஒய்ஃப்க்கு போட்டு விட்டு அவ கூட என்ஜாய் பண்ண வீடியோ பாண்ட் சைட்ல பயங்கர வைரல் ஆகிட்டு ஆர்ச்சர் இந்த வீடியோவை சர்ச் ஆஃப் த கலெக்டிவ் தான் வேணும்னே ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றான். சர்ச் அதுக்கு அந்த வீடியோக்கு எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நியூஸ் மூலமா பார்த்து ஏ ட்ரெயினும் டீப்பும் தெரிஞ்சுக்கிறாங்க. காங்கிரஸ் உமன் விக்டோரியா நியூமன் வாக்ட் இன்டர்நேஷனலுக்கு எதிராக கொடுத்த கேஸ் இப்ப ஹியரிங்க்கு வந்துட்டு டாக்டர் ஓகல்பாமே மெயின் எவிடன்ஸா அங்க வர்றத பார்த்ததும் ஸ்டார்ம்ஃப்ரண்ட் ஹோம்லேண்டர் அப்புறம் வாக்ட சேர்ந்த எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கா இருக்கு. பாய்ஸும் அங்க நடக்கிறத நியூஸ்ல பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஆட்சியில இருக்க காங்கிரஸ் டீம் தான் அந்த ஹியரிங்கை நடத்திக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த ஹியரிங்கை விசாரிச்சுக்கிட்டு இருந்தவனோட தலை வெடிச்சு செதறிடுது. அதை பார்த்த எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கா இருக்கு. டாக்டர் ஓகல்பாம், ஷாக் வேவ் இந்த மாதிரி அங்க இருந்த பல பேரோட தலை தாறுமாறா வெடிச்சு செதறிடுது. பயத்துல அங்க இருந்து எல்லாருமே தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. மேலரி விக்டோரியாவை ப்ரொடெக்ட் பண்ணி அவளை வெளில கூப்பிட்டு போறாங்க. அந்த ரூம்ல இருந்த எக்கச்சக்க பேரோட கதையும் முடிஞ்சிடுது. பாய்ஸ்க்கு இப்ப அடுத்து என்ன பண்றதுனே புரியாம குழப்பத்துல இருக்கானுங்க. இதோட தி பாய்ஸ் சீரிஸோட சீசன் 2 எபிசோட் 7 முழு கதை விளக்கம் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது எஸ்கே. டாடா, பை பை.